Hello friends, welcome to Namma Chennai Kitchen. நான் நஸ்ரீன். இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புறேன். என்னோட லாஸ்ட் வீடியோஸை நிறைய பேர் லைக் பண்ணீங்க, கமெண்ட் பண்ணீங்க, சப்ஸ்கிரைபும் செஞ்சீங்க. Thank you so much. இதே போல என்னோட எல்லா வீடியோஸையும் சப்போர்ட் பண்ணுங்க. And in return நானும் உங்களுக்காக அசத்தலான ரெசிபீஸை ஷேர் பண்றேன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு ஸ்பெஷல் ரெசிபியை செய்ய போறோம். சென்னை ஸ்டைல் மட்டன் பிரியாணி. இந்த ரெசிபில நான் நிறைய டிப்ஸ் ஷேர் பண்ண போறேன். சோ பிரியாணி எக்ஸ்பர்ட்ன்ற டைட்டில் வாங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. and first time visitors please subscribe and bell ஐகானையும் click பண்ணுங்க so that என்னோட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் ஃபர்ஸ்ட் உங்களை வந்து சேரும். சரி வாங்க நம்ம விசில் போடு குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். 2 kg பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். பிரியாணிக்காக நான் 2 kg மட்டன் வாங்கி வச்சிருக்கேன். பிரியாணி டேஸ்டியாக வரணும்னா ஒரு டிப்பு சொல்கிறேன். எப்போவுமே கறி வாங்கும்போது சின்ன ஆடு, அதாவது ஒரு 10 to 12 kg கீழே இருக்கணும் ஆடு. அப்போ தான் வந்து கறி நல்லா லைட் பிங்க் கலரில் இருக்கும், ப்ளஸ் ஈஸியாக வேகும். அட் த சேம் டைம் டேஸ்டியாக இருக்கும். இல்லைன்னா சமைச்சப்புறமா ப்ரௌனிஷ் இல்லை பிளாக் கலரில் ஆகிடும். அப்புறம் பிரியாணியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து நான் 2 kg பாஸ்மதி ரைஸை வச்சுருக்கேன். எப்போவுமே ரைஸும் மட்டனும் சேம் குவான்டிட்டியாக இருக்கணும், ஏன்னா அப்போ தான் பிரியாணி டேஸ்டியாக வரும். அதோட ரைஸ் வந்து 30 minutes ஊற வைக்கணும். அதனால் இப்போவே ஊற வைக்கக்கூடாது, நான் எப்போ வைக்கணும்னு அப்புறமா சொல்கிறேன். மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஆயில் நம்மளுக்கு ஒரு 400 500 ml வரைக்கும் தேவைப்படும். மட்டனில் கொழுப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா 400 ml போதும், இல்லைன்னா 500 ml வச்சுக்கோங்க. 8 கிராம்பு தேவைப்படும், 8 ஏலக்காய், அப்புறம் 4 பட்டை. இதில் எல்லாமே 2 inch சைஸில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 200 grams தயிர் வச்சுருக்கேன். இது நல்லா திக்காக கெட்டியாக இருக்குது. நீங்கள் இது வீட்டில் கூட செஞ்சுக்கலாம், இல்லை ஸ்டோரில் கூட வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா 8 மீடியம் சைஸ்டு தக்காளியை வாங்கி வச்சுருக்கேன். 2 கிலோவுக்கு எனக்கு 8 தக்காளி தேவைப்படும். 2 tablespoon உப்பு, இல்லைனா உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 8 மீடியம் சைஸ்டு வெங்காயத்தை நான் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்தது 2 எலுமிச்சம்பழச்சாறை நான் பிழிஞ்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 tablespoon காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 2 tablespoon பூண்டு பேஸ்ட்டு, 2 tablespoon இஞ்சி பேஸ்ட்டு. ஃபைனலாக ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி இலை, ஒரு கை அளவுக்கு புதினா இலை, அப்புறம் 4 to 5 வரைக்கும் பச்சை மிளகா. நான் இது எதுவுமே க்ளீன் பண்ணிக்கலாம், நம்ம வெங்காயத்தை வதக்கும் போது இதெல்லாம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பிரியாணி பாட்டில் 3/4 தண்ணியை ஊற்றி சூடாக வச்சிடணும். இப்போ அக்னி செய்கிறதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். ஆயில் ஒரு 400 ml சேர்த்துக்கிட்டு கரம் மசாலாவை சேர்த்துக்குவேன். கரம் மசாலாவில் 8 ஏலக்காய், 8 கிராம்பு, 4 பட்டை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 inch சைஸில் இருக்கிற 4 பட்டையை சேர்த்துக்குங்க. இப்போது நான் ஏற்கனவே தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த 8 மீடியம் சைஸ்டு வெங்காயத்தை இதில் சேர்க்க போகிறேன். சேர்த்தப்புறமா இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். நல்லா கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். சரி, அரிசியை நம்ம 2 instances ஊற வைக்கலாம். இன்கேஸ் நீங்கள் மட்டனை ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்க போகிறீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஊற வச்சிடலாம். இல்லைன்னா நம்ம மட்டனை சேர்த்தப்புறமா ஊற வைக்கணும். ஏன்னா மட்டன் வேக ஒரு 30 to 35 minutes ஆகும். ஆக மொத்தம் அரிசி 30 to 40 minutes மேலே ஊறக்கூடாது. ஆனியன் இப்போ நல்லா அழகாக கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். 2 tablespoon இஞ்சி பேஸ்ட்டு, 2 tablespoon பூண்டு பேஸ்ட்டு. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை வாடை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதில் 2 tablespoon காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் சில்லி பவுடரை போட்டோம்னா இது ரொம்ப நல்லா கலர் தரும். அப்புறமா 2 tablespoon உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் புதினா இலையை சேர்த்து கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் இது சேர்த்தோன்னா பிரியாணியோட ஃப்ளேவரே தூக்கலாக இருக்கும். இப்போது இதில் 200 gram அளவுக்கு தயிர், அதாவது 1 கப் தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கண்டினியூஸாக ஸ்டிர் ஃப்ரை பண்ணலன்னா இதில் லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகிடும். இப்போது நம்ம இதில் தின்னாக ஸ்லைஸ் பண்ண 8 மீடியம் சைஸ்டு டொமேட்டோஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். அதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 minutes விட்டுடலாம்.
நான் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் நம்பர்ஸில் சொல்லியிருக்கேன். 8 வெங்காயம் 8 தக்காளின்னு சொல்லி. ஏன்னா புதுசாக சமையல் செய்கிறவங்களுக்கு கிராம்ஸில் சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகும். சரி, இப்போ லிட்டு க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாகிடுச்சு அண்ட் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதெல்லாம் மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும், இல்லைனா இது மேலே தெரிக்கும். எப்போவுமே பிரியாணி செய்கிறதுக்கு நான் ஷோல்டர் போர்ஷன் இல்லை நெக்கு இல்லைனா ரிப்ஸ் போர்ஷன் தான் ப்ரெஃபர் பண்ணுவேன். லக்கிலி எனக்கு இது கிடச்சிருச்சு. இன்கேஸ் உங்களுக்கு அது கிடைக்கலன்னா நீங்கள் குக்கரில் கூட வேக வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இதில் ஹாட் வாட்டரை சேர்க்க போகிறேன். ஹாட் வாட்டரை வந்து 800 ml, அதாவது 4 கப் அளவு சுடு தண்ணியை சேர்த்துக்கணும். சுடு தண்ணியை சேர்க்கறதுனால குக்கிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீடாகும். அவ்வளோதான். இப்போ இதில் 4லேருந்து 5 பச்சை மிளகாயை சேர்த்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவருக்கு இது வேகட்டும். இதை மூடி வச்சதுக்கப்புறமா நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும் மட்டன் வேகிறதுக்கு. அவ்வளோ நேரமே அரிசியும் ஊற வைக்கணும். மூடி வச்சு இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி எவ்வளோ வெந்திருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது ஒரு குட்டி பீஸ் எடுத்து ஒரு சாசர் பிளேட்டில் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமாக தண்ணியை விட்டுக்கிறேன், ஏன்னா இது ரொம்ப சூடாக இருக்குது. நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்கள். கடைசியாக ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பும் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம 2 லெமன் ஜூஸை பிழிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போது நான் இந்த பிரியாணிக்கு ஒரு ஸ்பெஷல் டச் கொடுக்க போகிறேன். ஸோ தட் இந்த பிரியாணி எக்ஸாக்டாக கல்யாண பிரியாணி இல்லைனா முஸ்லீம் ஸ்டைல் தேக்கி பிரியாணின்னு சொல்லுவாங்க, பெரிய தேக்சா வச்சு செய்வாங்களே, அந்த டச் கொடுக்கறதுக்காக ஒரு நிலக்கரியை எடுத்து அதை நல்லா சூடாக்கிக்கிட்டு ஒரு குட்டி பவுலில் வச்சு மேலே ஒரு ஸ்பூன் கீயை ஊற்றிக்கணும். அப்புறமா இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 1 மினிட்க்கு அப்படியே விட்டுறணும். இதை செய்கிறதுனால இதில் நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரும். நம்மளுக்கு வேண்டான்னா நம்ம இதை ஆப்ஷனல் தான், விட்டுறலாம். எக்ஸாக்டாக 1 மினிட் கழித்து இதை ஓப்பன் பண்ணி ஒரு ஹோல்டரை வச்சு இது ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ பிரியாணிக்கான அக்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் கிட்ட போகலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் தண்ணி சூடாக வச்சோம் இல்லையா, அது இப்போ நல்லா சூடாகிடுச்சு. நம்ம இப்போ இதில் கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு வந்து ஒரு கப் அளவுக்கு நான் இங்கே சேர்த்துருக்கேன். இதை வந்து எவ்வளோ சேர்க்கணுன்னா, இந்த தண்ணி வந்து உப்பு தண்ணி மாதிரி, அதாவது கடல் தண்ணி மாதிரி டேஸ்ட் கொடுக்கணும். அந்த அளவுக்கு இது வந்து உப்பு உரைக்கணும். அடுத்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணுறதுனால அரிசி வந்து நான் ஸ்டிக்கியாக இருக்கும், ஒட்டாது ஒன்றோட ஒன்று. நான் ஃபஸ்ட்டே உப்பை இதில் சேர்க்கலை, ஏன்னா பாயிலிங் ஸ்பீடை வந்து உப்பு குறைச்சிடும். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு கரைஞ்சதும் அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியில் இருக்கிற தண்ணியை நம்ம ட்ரெயின் பண்ணிவிட்டு அரிசி இதில் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்த உடனே நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது, அரிசி பிரேக் ஆகிடும். ஏன்னா இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 40 மினிட்ஸ்க்கு ஊறி இருக்கு நம்ம மட்டன் வேகிற வரைக்கும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடலாம். டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி ஸ்டிர் பண்ணி விடலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டிர் பண்ணணும், ஏன்னா ரைஸ் பிரேக் ஆகாத மாதிரி ஸ்டிர் பண்ணி விடணும். இப்போ ஒரு 5 to 8 மினிட்ஸ் இதை விட்டுட்டு அதுக்கப்புறமா செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வெந்திருக்குன்னு சொல்லிட்டு.
இது ஆல்மோஸ்ட் ஒரு 70% வெந்துருச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம தண்ணியை ட்ரெயின் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு பாதி அளவு, அதாவது ஹாஃப் த குவான்டிட்டி நம்ம மறுபடியும் பாட்லேயே சேர்த்துட்டு மிச்சம் இருக்கிற குவான்டிட்டியை நம்ம ஸ்ட்ரெயினர்லேயே வச்சுக்கலாம். இப்போது அரிசி மேலே எல்லா மட்டன் பீசஸையும் ஒரு லேயர் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மிச்சம் இருக்கிற யக்னியை மேலே ஊற்றி விட்டுறணும். அப்புறமா அந்த ஸ்ட்ரெயினரில் இருக்கிற அரிசியையும் இது மேலே சேர்த்து விட்டுடணும். நீங்களே பாருங்கள் இது எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குதுன்னு சொல்லி. நான் எந்த ஃபுட் கலரையும் சேர்த்துக்கல, இருந்தாலும் இது இவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஸோ நான் சொல்லி கொடுத்த ப்ரொசீஜர் மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே மாதிரி அழகாக வரும். இப்போ ஸ்ட்ரெயினரில் இருக்கிற அரிசியையும் இது மேலே போட்டுட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். கடைசியாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஆட் பண்ணுறதுனால பிரியாணியோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இப்போது அரிசியை ஜென்டலாக ஃப்ளஃப் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ தட் அரிசி வந்து யக்னியில் நல்லா ஈவனாக சமமாக கோட் ஆகிடணும். ஏன்னா நம்ம சென்னை ஸ்டைல் பிரியாணினாலே எல்லா அரிசியும் ஒரே கலரில் தான் இருக்கும். இப்போது லிட்டை க்ளோஸ் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி 2 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. இது நல்லா தம் ஆகிடும். அதுக்குள்ளே 15 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்ம சென்னை ஸ்டைல் மட்டன் பிரியாணி சர்வ் பண்ணுறதுக்கு இப்போ ரெடியாக இருக்குது. ஒரு பிளேட்டில் இதை சூடாக சர்வ் பண்ணிக்கோங்க. கூடவே சாலடு இல்லைனா அந்த பச்சடியை வச்சிங்கன்னா செம காம்பினேஷனாக இருக்கும். ஸோ அருமையான பிரியாணியோட சீக்ரெட்டே என்னென்னா மட்டன் தாங்க. அந்த மட்டன் நீங்கள் நல்லா ஷோல்டர் போர்ஷனாக வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா பிரியாணியும் நல்லா டேஸ்டியாக வரும். சரி, நான் இப்போது இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். பாருங்கள், இது ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கு. இப்படி இருக்கும். நான் குக்கரே யூஸ் பண்ணல, இருந்தாலும் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. சரி, நான் இந்த எம்மியான பிரியாணியை என் ஃபேமிலியோட டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு. மறுபடியும் ஒரு அருமையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க, சுகமாக இருங்க. பாய்.